வேப்பூரில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே உள்ள வேப்பூரில் அருள் பாலித்து வரும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் மற்றும் பரிவார தேவதைகளுக்கு நேற்று மாலை மங்கள இசையுடன் ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை, அனுக்ஜை, வாஸ்து சாந்தி, மிர்ஷங்கரகணம், பிரவேச பலி, ரக்ஷாபந்தனம் செய்து கும்ப அலங்காரத்துடன் முதல் கால பூஜை நடைபெற்று மகா பூர்ணாதியுடன் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காலையில் கோபூஜை, விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாசனம், வேதிகார்ச்சனை, தத்துவார்ச்சனை, திராவியாதியுடன் நிகழ்ச்சி தொடங்கி மகா பூர்ணாகதி அடைந்து யாத்ரா தானம் நடைபெற்றது. பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க கடம் புறப்பாடு நடைபெற்று வான வேடிக்கையுடன் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. இதில் வேப்பூர் சுற்றியுள்ள கிராம பொதுமக்கள் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து அன்னதானம், நீர்மோர், தண்ணீர் கோவில் நிர்வாகம் சார்பில் வழங்கப்பட்டது. மஞ்சள், குங்குமம், பால், தயிர், உடலுடைய எந்திரம் வந்துருங்க. யாரை பார்த்து என்ன போகிறாரு நீங்க வீட்டுக்கு வந்துருங்க. வீட்டு மேல மட்டும்தான் வந்துருங்க. அங்கே இருக்காங்க வீட்டுல எங்க அதிகமாக அங்கதான் ஒரு பொருள் காணாம போக வாய்ப்பு இருக்கு. கோயிலுக்கு வந்துருங்க. யாருக்காக உள்ள போகாதீங்க. தீர்வு கட்சி வந்துருங்க. 8 லட்சம் நம்ம குடும்பத்துக்கு வருது. வரதராஜ பெருமாளுடைய ஆலய கும்பாபிஷேகம் நம்ம குடும்பத்துக்கு மகாலட்சுமி 8 லட்சம் குடும்பத்துக்கு வருது. இன்னைக்கு யாராச்சும் செலவு பண்றோம். இது செலவு கிடையாது. நம்ம குடும்பத்துக்கு மகாலட்சுமி 8 லட்சுமி சந்தனலட்சுமி கையில் அவர் வெளியே நடக்கும். உள்ளே